குட் ஈவினிங் எவ்ரிவன். நம்ம லாஸ்ட் கிளாஸ் வந்து MySQL அப்கிரேட் ஆடிபிளா இருக்குன்னு நம்புறேன். அதே நேரத்துல ஸ்க்ரீனும் தெரியுது அப்படின்னு நம்புறேன். நம்ம வந்து லாஸ்ட் கிளாஸ் வந்து நம்ம வந்து MySQL அப்கிரேட் டேட்டாபேஸ் இன் விண்டோஸ் எப்படின்னு பார்த்தோம். அதை பேஸ் பண்ணி இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். அதுக்கு முன்னால நம்ம வழக்கமா பார்க்குற அஃபர்மேஷன். MySQL learner and upskiller affirmation. I am committed to mastering MySQL. Every day, I grow stronger in database fundamentals and advanced DBA skills. Sorry, I understand how data works, how performance improves, how systems stay reliable. I learn not just for certificates but for real world production confidence. Challenges sharpen my skills. Errors teach me faster than success ever could. I consistently practice SQL indexing, backup, recovery, and performance tuning. My knowledge creates value for companies and security for my career. I am disciplined, I am focused, I am becoming a highly skilled MySQL professional. My learning today builds my success tomorrow. I trust the process. I am upgrading myself one query at a time. I am a MySQL learner. I am an upskiller. I am feature ready. அஃபர்மேஷன் பார்த்தாச்சு. நம்ம வந்து இது போயிடலாம். லாஸ்ட் கிளாஸ் பேஸ் பண்ணி இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் த மெயின் பர்பஸ் ஆஃப் அப்கிரேடிங் MySQL ஃப்ரம் 8.0.40 ஒரு வருஷன்லேருந்து இன்னொரு வருஷனுக்கு ஏன் அப்கிரேட், என்ன பர்பஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்சர் வந்து டு கெட் செக்யூரிட்டி ஃபிக்சஸ், பக் ஃபிக்சஸ், பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் அண்ட் நியூ ஃபீச்சர். இதுதான் ஆன்சரு. இது எதுக்காகன்னா, MySQL வந்து புதுப்பிப்பதால் பாதுகாப்பு திருத்தங்கள், பிழை சரிப்படுத்தல்கள், செயல்திறன் மேம்பாடு மற்றும் புதிய அம்சங்கள் கிடைக்கும். இதுதான் ரீசனு, பர்பஸ் தான். அடுத்தது, வேர் கேன் MySQL பி அப்கிரேடட், எங்க அப்கிரேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்சர் வந்து உங்களோட ப்ரொடக்ஷன் சர்வரில் பண்ணலாம், டெவலப்மெண்ட் சர்வரில் பண்ணலாம், உங்களோட லோக்கல் விண்டோஸ் லேப்டாப்ல, கிளவுட் விஎம்ல இங்கெல்லாம் செய்யலாம். விஎம்னா விர்ச்சுவல் மெஷின். தேவைக்கேற்ப எந்த சேவையகத்திலும் MySQL புதுப்பிக்கலாம். அடுத்தது, when is the ideal time to upgrade MySQL on production servers? எது உகந்த நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்கிரேட் பண்றதுக்கு ப்ரொடக்ஷன் சர்வர்ல, ஆன்சர் வந்து டூரிங் மெயின்டெனன்ஸ் விண்டோ, ப்ரிஃபரபிளி ஆஃப் பிஸ்னஸ் ஹவர்ஸ். அப்படின்னா பிஸ்னஸ் கம்மியா இருக்கிற நேரங்கள்ல நம்ம இந்த மெயின்டெனன்ஸ் விண்டோவை வாங்கி அப்ப அப்கிரேட் பண்ணுவோம். பராமரிப்பு நேரத்தில் அப்கிரேட் செய்வதால் பயனர்களுக்கு குறைந்த இடையூறு ஏற்படும். யாரெல்லாம் யூஸ் பண்றாங்களோ உங்களோட அப்ளிகேஷனுக்கு அவங்களுக்கு இம்பாக்ட் ரொம்ப கம்மியா இருக்கும். அந்த டைம்ல நம்ம வந்து மெயின்டெனன்ஸ் விண்டோமோ அந்த ப்ரிஃபரபுளா பாத்தீங்கன்னா பிசினஸ் ஹவர்ஸ் கம்மியா இருக்கும். அப்பதான் வந்து நம்ம மெயின்டெனன்ஸ் விண்டோ வாங்கி அப்கிரேட் பண்ணுவோம். வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பிஃபோர் பெர்ஃபார்மிங் ஏ MySQL அப்கிரேட்? ஃபர்ஸ்ட் என்ன ஸ்டெப்னா பேக்கப் எடுப்போம். ஏன்னா ஏதாவது பிரச்சனை அப்படின்னா திருப்பி நம்ம ரிவர்ட் பண்ணணும் அப்படின்னா, பிழை ஏற்பட்டால் தரவை மீட்டெடுக்க பூரண பேக்கப் அவசியம். அடுத்தது, விச் கமாண்ட் வெரிஃபைஸ் த கரண்ட் MySQL வெர்ஷன்? இப்போ உள்ள வெர்ஷன் என்ன அப்படின்னு எந்த கமாண்ட் வச்சு பண்ணீங்கன்னா, செலக்ட் வெர்ஷன் அப்படிங்கிற கமாண்ட் யூஸ் பண்ணி தான். செலக்ட் வெர்ஷன் ஷோஸ் த கரண்ட் MySQL. செலக்ட் வெர்ஷன் கமாண்ட் தான் தற்போதைய MySQL பதிப்பை காட்டும். அடுத்தது, வாட் இஸ் த கரெக்ட் கமாண்ட் டு ஸ்டாப் MySQL சர்வீஸ் ஆன் விண்டோஸ்? எந்த கமாண்டை யூஸ் பண்ணி MySQL சர்வீஸை நம்ம வந்து விண்டோஸ் என்வரன்மெண்ட்ல ஸ்டாப் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்சர் வந்து பி, நெட் ஸ்டாப் MySQL. அந்த சர்வீஸ் நேம், இது வந்து சர்வீஸ் நேம், என்ன சர்வீஸ் நேமோ அதை கொடுக்கணும். நெட் ஸ்டார்ட் பண்றதுன்னா நெட் ஸ்டார்ட். அப்கிரேட் செய்வதற்கு முன் நெட் ஸ்டாப் சர்வீஸ் நேம் மூலம் சேவையை நிறுத்தலாம்.
அந்த சர்வீஸை இப்படிதான் நம்ம வந்து ஸ்டாப் பண்ணுவோம். அடுத்ததா, if MySQL fails to start due to port 3306 already in use, what should you do? இதை நம்ம லாஸ்ட் கிளாஸே பார்த்தோம். 3306ன்னு ஒரு போர்ட் இருந்ததுனால இன்னொன்னுக்கு வந்து என்ன கொடுத்தோம், இன்னொரு சர்வீஸுக்கு 3307 கொடுத்தோம். ஒன்று இந்த 3306 யூஸ் பண்ற ப்ராசஸை கில் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். இல்லை அப்படின்னா ஒரு இன்ஸ்டன்ஸ் இருந்தா, இல்லை அப்படின்னா கான்ஃபிக் ஃபைல்ல போயிட்டு போர்ட்டை மாற்றுவோம். ஏன்னா 3306லயே இன்னொரு சர்வீஸ் ஓடுது MySQL இன்ஸ்டன்ஸ், அது காரணமா கூட இருக்கலாம். ஏன்னா ஒரே போர்ட்ல 2 MySQL சர்வீஸ் ரன் ஆகாது. இது என்ன சொல்லுவாங்கன்னா, போர்ட் முரண்பாடு MySQL சேவையை துவங்க விடாது. பிரச்சனையை தீர்க்க ப்ராசஸ் டெர்மினேட் செய்யலாம் அல்லது போர்ட் மாற்றலாம். அடுத்ததா, விச் டைப் ஆஃப் அப்கிரேட் இஸ் சேஃபர் ஃபார் ப்ரொடக்ஷன் சர்வர்? ப்ரொடக்ஷன் சர்வர்ல எந்த அப்கிரேட் ரொம்ப பாதுகாப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்பிளேஸ் கிடையாது. ஏன்னா ரிவர்ட் பண்றது ரொம்ப கஷ்டம். சைட் பை சைடு தான் ரொம்ப சேஃபானது. சைட் பை சைடு அப்கிரேட் அதுதான் நம்ம லாஸ்ட் கிளாஸ் பண்ணி பார்த்தோம். சைட் பை சைடு அப்கிரேட் allows testing and rollback without affecting the current server. சைட் பை சைடு அப்டேட் மூலமா தற்போதைய சேவையகத்தை பாதிக்காமல் சரிபார்க்கவும் திரும்பவும் ரோல்பேக் பண்றது முடியும். அடுத்ததா, இன்பிளேஸ் அப்கிரேட் விச் ஆஃப் திஸ் ட்ரூ? இதுல எது ட்ரூ அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்பிளேஸ் அப்கிரேட்ல ஏற்கனவே இருக்கிறத தூக்கிறோம். எக்ஸிஸ்டிங் இன்ஸ்டாலேஷன் இஸ் ரீப்ளேஸ்ட் இன் த சேம் டைரக்டரி. ரொம்ப ஈஸி இன்பிளேஸ் அப்கிரேட் செய்யறது, ரோல்பேக் பண்றது கஷ்டம். இன்பிளேஸ் அப்கிரேட் பழைய நிறுவலை ஓல்டு இன்ஸ்டாலேஷனை அதே இடத்தில் சேஞ்ச் பண்ணுது, மாற்றுகிறது. சில நேரம் சேவையக நிறுத்தம் தேவை, சர்வீஸை ஸ்டாப் பண்ணிட்டு இதை நம்ம பண்ணுவோம். அடுத்தது, வாட் இஸ் த பெஸ்ட் மெத்தட் டு ஃபிக்ஸ் அன் ஆத்தென்டிகேஷன் ப்ரோட்டோகால் எரர் ஆஃப்டர் அப்கிரேட்? அப்கிரேட் பண்ண பிறகு சில பேரால கனெக்ட் பண்ண முடியாது. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோம்னா, பை டிஃபால்ட்டா என்ன ஆத்தென்டிகேஷன் இருக்கோ அது போகும். ஆமா, ஆனா கிரியேட் பண்றப்ப இந்த மாதிரி வேற ஏதோ ஒரு ஆத்தென்டிகேஷன் கொடுத்து கிரியேட் பண்ணீங்கன்னா அது ஒர்க் ஆகாது. அந்த மாதிரி சூழல்ல எது வந்து பழசு நீங்க கொடுத்துட்டீங்களோ அதையே நம்ம மேப் பண்ணிடணும். பழைய வெர்ஷன்ல என்ன ஆத்தென்டிகேஷன், டிஃபால்ட் ஆத்தென்டிகேஷன் இருக்கோ நார்மலா அந்த யூசர் ஆல்டர் பண்ணி அந்த ஆத்தென்டிகேஷன் மெக்கானிசத்தை இங்க கொடுத்துட வேண்டியதான். அத்தன்டிகேஷன் பிழைகளை சரி செய்ய கிளையண்ட் அப்கிரேட் செய்யவோ அல்லது பாஸ்வேர்ட் மெத்தட் மாற்றவோ செய்யலாம். இதுதான், இதை கூத்ரூ பண்ணிக்கோங்க. அடுத்ததா நம்ம வந்து இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஜாயின் பண்ணவங்க இந்த மாதிரி தம்ஸ் அப் ஜேன்னு அனுப்பிச்சிருங்க வாட்ஸ்அப்ல. எனக்கு அஃபர்மேஷன் பார்த்தாச்சு, ப்ரீவியஸ் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் பார்த்தாச்சு, அட்டர்னன்ஸ் வந்து ஏஎன்கே அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் செஷன் போயிடலாமா? இன்னைக்கு செஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம MySQL யூஸ் பண்றப்ப அப்புறம்னா MySQL கான்ஃபிகரேஷன் பேராமீட்டர்ஸை நம்ம எப்படி எல்லாம் சேஞ்ச் பண்றது என்ன அப்படிங்கிறத நீங்க பார்க்க போறோம். ஃபோக்கஸ் என்னன்னா மெமரி, ஸ்லோ கொரி லாக், கனெக்ஷன், பெர்ஃபார்மன்ஸ் இதை பேஸ் பண்ணி தான். இது எங்க செய்ய போறோம் அப்படின்னா, நம்ம வந்து விண்டோஸ் சர்வர்ல MySQL இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். எந்த பாத் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே செஞ்சிருக்கோம். சி ப்ரோக்ராம் ஃபைல்ஸ், MySQL சர்வர், அந்த வெர்ஷன் நம்பர்ல உள்ள ஃபோல்டர், அதுல கான்ஃபிகரேஷன் ஃபைல் இங்கே தான் போயிட்டு அதெல்லாம் மாற்ற போறோம். இதை நீங்க வந்து நோட் பேட் மாதிரி ஓபன் பண்ணி என்ன வேணுமோ அதை மாத்திட்டு, இல்ல புதுசா ஏதாவது ஒரு பேராமீட்டர் ஆட் பண்றீங்கன்னா கொடுத்துட்டு சேவ் பண்ணிட்டு MySQL சர்வீஸை ரீஸ்டார்ட் பண்ணணும். இப்படிதான் வந்து MySQL கான்ஃபிகரேஷன் ஃபைல்ல நம்ம பண்ணணும். இப்படி செஞ்சுட்டீங்கன்னா எப்பெல்லாம் சர்வீஸ் ரீஸ்டார்ட் ஆகுது அந்த வேல்யூ போகாது, ஸ்டாட்டிக்கா செட் ஆயிரும்.
அதுவே சிலது வந்து நம்ம வந்து இந்த MySQL விண்டோ இருக்குல்ல, அங்க போயிட்டு ஏதாவது ரன் பண்றீங்கன்னா அது டைனமிக்கா அப்ப இந்த செஷன் இருக்க வரையும் இருக்கும், அதுக்கப்புறம் போயிடும். ரியல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இது 3307, இது 3307, இது 3306. ஓகே, 3306 ஒன்று படிப்போம். ஓகே, சரி. இப்ப கதைப்படி பாத்தீங்கன்னா ராகுலுங்கிற ஒரு கம்பெனில ஜூனியர் டிபிஏ. ஒரு நாள் என்னன்னா யூசர் சொல்றாரு அப்ளிகேஷன் வந்து ரொம்ப மெதுவா இருக்குது, எடுக்கிற ரிப்போர்ட் எல்லாம் வந்து ரொம்ப நேரம் எடுத்துக்குது, நிறைய கனெக்ஷன் வருது, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா மேனேஜர் சொல்றாரு ராகுல்கிட்ட, செக் MySQL கான்ஃபிகரேஷன் பேராமீட்டர்ஸ். ராகுல் வந்து அந்த கான்ஃபிகரேஷன் மேனேஜரை ஓபன் பண்ணி கான்ஃபிகரேஷன் ஃபைல கான்ஃபிக் ஃபைல .ini ஃபைல ஓபன் பண்ணி இன்வெஸ்டிகேட் பண்றாரு. இப்போ நம்ம என்னெல்லாம் பார்க்க போறோம்? மெமரி பேராமீட்டர்ஸ், கனெக்ஷன் பேராமீட்டர், ஃப்ளோ ஒரு லாக் பேராமீட்டர்ஸ், லாக் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் பேசிக்ஸ், இதை தான் நம்ம டார்கெட் ஃபோக்கஸ். மெமரி பேராமீட்டர்ஸ்ங்கிறது என்னோட பஃபர் ஃபுல் சைஸ். இது என்னன்னா மெமரி. இப்போ உங்களோட சர்வர்ல 16 GB இருக்குன்னா இது ஒரு 8 GB 10 GB செட் பண்ணி இருப்பீங்க. இல்ல சில நேரங்கள்ல ரொம்ப கம்மியா செட் பண்ணியிருப்பாங்க. இதை நீங்க ஆராய்ச்சி பண்ணி கரெக்டா செட் பண்ணணும். இதுதான் மெயின் மெமரி ஏரியா ஃபார் InnoDB டேபிள்ஸ் அண்ட் இண்டெக்ஸ். நம்மளோட MySQL டேட்டாபேஸோட டேபிள்ஸ் இண்டெக்ஸுக்கு மெயினான ஒரு மெமரி ஏரியா இதுதான். இஃப் டூ ஸ்மால், கண்டிப்பா ஸ்லோ பெரிய பிரச்சனை வரும். ஏது? இந்த மெமரி செட்டிங்ஸ். இப்போ ஆப்டிமைஸ்டா நீங்க கரெக்டான வேலையை கொடுத்துருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க ரன் பண்ற ரிப்போர்ட்லாம் ஃபாஸ்டா இருக்கும். இது எங்க இருக்கும் அப்படின்னா இந்த my.ini ஃபைல தான் இருக்கும். என்ன பேராமீட்டர்னா என்னோடிபி ப்ராப்பர் பூல் சைஸ் ஈக்குவல் டு ஒரு வேல்யூ இருக்கும், அதை நீங்க அப்டேட் பண்ணணும். டூன்னு இருந்தா பிரச்சனை இருக்கு அப்படின்னா ஆய்வு பண்ணி அதை அதிகப்படுத்தணும். இது செஞ்சிட்டீங்கன்னா நீங்க ரீஸ்டார்ட் பண்ணணும், ஏன்னா இது ஸ்டாட்டிக் பேராமீட்டர். செஞ்ச பிறகு இப்படி போய் நீங்க வெரிஃபை பண்ணிக்கலாம். MySQL விண்டோவில் போய் எங்கன்னா வேரியபிள்ஸ் ரன் பண்ணீங்கன்னா இப்ப என்ன இருக்கோ அது வரும். இது அப்படியே நீங்க மெகாபைட்ஸோ இல்ல பைட் இதுக்கே ஜிபிக்கே மாத்திக்கலாம். இது அப்படியே தமிழ்ல இருக்கும். பெர்ஃபார்மன்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆயிடுச்சு இது நீங்க மாத்தின பிறகு. இது ஒரு ஃபைலு. அதே மாதிரி இன்னொரு லாக் ஃபைல் சைஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது ஸ்டாட்டிக் வேல்யூ தான். இந்த ரீடு லாக் ஃபைலோட சைஸ் இது லார்ஜரா இருக்குன்னு வச்சுக்கோங்க. உங்களோட அப்ளிகேஷன் வந்து அதிகமா ரைட் பண்ற ஒரு அப்ளிகேஷனா இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஹெவி ரைட் உள்ளதுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு வந்து இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். லார்ஜர் சைஸ் ஹெல்ப்ஸ் ஹெவி ரைட் ஒர்க் லோட். உங்களோட அப்ளிகேஷன் வந்து ஜஸ்ட் ரீடு தான் இருக்கு அப்படின்னா இதை நீங்க லார்ஜ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. InnoDB லாக் ஃபைல் சைஸ் இந்த பேராமீட்டர் பேரு. இதை நீங்க ஆல்டர் பண்ண பிறகு ரீஸ்டார்ட் அவசியம் பண்ணணும், அப்பதான் மாறும். ஏன்னா இது ஸ்டாட்டிக் பேராமீட்டர். அடுத்தது டெம்ப் டேபிள் சைஸ். டெம்ப் டேபிள் சைஸ் இது வந்து டைனமிக் வேல்யூ. இது நார்மலா நீங்க போய் ரீஸ்டார்ட்லாம் தேவையில்ல, நீங்க உங்களோட விண்டோவிலே போயிட்டு பண்ணலாம். எங்கன்னா இங்கே இங்கே நீங்க வந்து செஞ்சிடலாம் சேஞ்ச் பண்றது. செட் குளோபல் டெம்பரரி டேபிள் ஸ்பேஸ் டேபிள் சைஸ் ஈக்குவல் இங்கே வந்து மாத்திடலாம். இங்க பாருங்க, செட் குளோபல், அதுக்கு முன்னால குளோபல் வேரியபிள். எப்பயுமே ஒரு வேல்யூ மாத்துறதுக்குனால நின்று என்ன இருந்துச்சு அப்படின்னு எடுத்து வச்சுக்கோங்க, ஏன்னா ஒரு ரெஃபரன்ஸுக்காக. அதை நீங்க ரெஃபர் பண்ணாம ஏதாவது பண்ணீங்கன்னா அதிகமா இருந்தது கம்மியாக்கி விட்டுறீங்க, பல பஞ்சாயத்து வரும். பாருங்க எவ்வளவு வேல்யூ இருக்குன்னா. இதுக்கு ரீஸ்டார்ட் பண்ண தேவையில்ல. அடுத்தது கனெக்ஷன் பேராமீட்டர். இதுவும் டைனமிக் மேக்ஸ் கனெக்ஷனு. இப்போ மேக்ஸ் கிளையன்ட் கனெக்ஷன் வந்து அதிக கனெக்ஷன் வருது, 101 கனெக்ஷன் போச்சு அப்படின்னா எரர் அடிக்கும், இன்னொருத்தரால கனெக்ட் பண்ண முடியாது அதிக கனெக்ஷன் வந்துருச்சுன்னா. இப்போ நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா
இந்த கனெக்ஷனை செட் பண்ணுவீங்க இதே மாதிரி. ஸோ குளோபல் வேரியபிள் லைக் மேக்ஸ் அண்டர் ஸ்கோர் கனெக்ஷன், மேக்ஸ் அண்டர் ஸ்கோர் கனெக்ஷன்ஸ். இப்போ ஒன்று இருக்குல்ல, இதை நீங்க வந்து செட் குளோபல் மேக்ஸ் அண்டர் ஸ்கோர் கனெக்ஷன்ஸ் ஈக்குவல் டு ஒரு 200 அப்படின்னு நீங்க கொடுத்துக்கலாம். போய் பாத்தீங்கன்னா 151 இருந்துச்சுல்ல, 200 மாறிடுச்சு பாருங்க. இந்த மாதிரி மாத்திக்கலாம். அடுத்தது இது வந்து ஸ்டாட்டிக். இப்போ வந்து டைனமிக்கா பண்ணிருக்கோம். இதுவே பெர்மனண்டா எனக்கு வேணும் அப்படின்னா நீங்க கான்ஃபிக் ஃபைல்ல போயிட்டு தான் மாத்தணும். அப்ப ரீஸ்டார்ட் பண்ணி தான் ஆகணும் நீங்க. யூசர்ஸ் இது என்னன்னா, யூசர்ஸ் லாகின் ஆக முடியல, எரர் டூ many கனெக்ஷன்ஸ், ராகுல் செக் பண்ணினா ஸ்டோ வேரியபிள்ஸ் லைக் மேக்ஸ் கனெக்ஷன்ஸ் வேல்யூ 151. ஆனா அப்ளிகேஷன் கனெக்ட் பண்ற யூசர்ஸ் 300 பிளஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இதான் பிரச்சனைன்னு ஆய்வு பண்ணிட்டாரு. செட் குளோபல் செய்து ஃபிக்ஸ் பண்ணினான். இதுதான் ஸ்டோரி. அடுத்தது வெயிட் டைம் அவுட். வெயிட் டைம் அவுட் வந்து டைனமிக்கா, இது வந்து ஐடியல் கனெக்ஷன் டைம் அவுட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ செட் குளோபல் வெயிட் டைம் அவுட் 300 அப்படின்னு இருக்குதுன்னா, சில பேர் ஆனா கனெக்ட் பண்ணிட்டு அப்படியே இருப்பாங்க தேவை எதுவுமே செய்யாம. இப்போ இது ஹெல்ப்ஸ் அவாய்ட் அன்யூஸ்டு கனெக்ஷன் கன்சூமிங் மெமரி. கனெக்ஷன் வந்து எந்த வேலையுமே செய்யாம இருக்கிறது அது ஒரு மெமரியை சாப்பிட்டுட்டு இருக்கும், கன்சியூம் பண்ணிட்டு இருக்கும். அதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா, இவ்வளவு நேரம் கழிச்சு இருந்துச்சுன்னா அதை டைம் அவுட் பண்ணி வெளில ஏற்றி விட்டுரு அப்படின்னு சொல்றதுதான் இது வெயிட் டைம் அவுட் அப்படிங்கிறது. இது ஒரு கம்பெனியை பொறுத்து மாறும். ஒரு சில கம்பெனில 5 நிமிஷம், சில பேர் 2 மினிட்ஸ், அதுக்கு மேல எனக்கு சும்மா இருந்தாலும் வேணாம் இது பண்ணி விட்டுட்டு டைம் அவுட் பண்ணி விட்டுரு அப்படிம்பாங்க. அடுத்தது ஸ்லோ கொரி லாக் பேராமீட்டர்ஸ். இது ஸ்லோ கொரி லாக் பாத்தீங்கன்னா, ஸ்லோ கொரி லாக் ஈக்குவல் டு 1 அப்படின்னு கொடுத்து மை டாட் ஐஎன்ஐ ஃபைல கொடுக்குறீங்கன்னா ரீஸ்டார்ட் பண்ணி ஆகணும். அந்த பார்த்து கொடுப்பீங்க ஸ்லோ கொரி லாக் ஃபைலு. வழக்கமா எங்க அந்த ஸ்லோ கொரி லாக் இருக்கணுமோ அந்த பார்த்த கொடுப்பீங்க. அப்பதான் இந்த ஃபைல்ல போய் ஸ்லோ கொரி என்னெல்லாம் இருக்கோ அது அங்கே எழுதும். அதே மாதிரி லாங் கொரி வேணும் அப்படின்னா, கொரிஸ் ரன்னிங் லாங்கர் தென் எக்ஸ் செகண்ட்ஸ் வில் பி லாக்டு. இப்போ எனக்கு இத்தனை செகண்ட்ஸுக்கு மேல உள்ளதெல்லாம் அங்கே லாக் பண்ணு அப்படின்னு சொன்னா கரெக்டா அந்த ஃபைல்ல லாக் ஆகும். இது எப்படி எழுதுவீங்கன்னா, நீங்க டைனமிக்காவே இதை செட் பண்ணிக்கலாம். செட் குளோபல் லாங் கொரி டைம் ஈக்குவல் டு 2 கொடுக்குறீங்க அப்படின்னா 2 செகண்ட்ஸுக்கு மேல இருக்கிறதெல்லாம் எழுத ஆரம்பிச்சிடும். எந்த கொரி 2 செகண்ட்ஸுக்கு மேல ரன் ஆச்சோ அது இங்க வரும். இதுக்கு தகுந்த மாதிரி நீங்க மாத்திக்கலாம், எத்தனை செகண்ட்ஸுக்கு மேல ரன் ஆகிறதெல்லாம் எனக்கு எழுது அப்படின்னு சொல்லி. இதுக்கு ரீஸ்டார்ட் தேவையில்ல. அந்த ஸ்லோ கொரியில பாத்தீங்கன்னா தெரியும், மேனேஜர் கேட்டா ஸ்லோ கொரி எது, ராகுல் ஸ்லோ கொரி லாக் எனேபிள் பண்ணினா நெக்ஸ்ட் டே லாக் ஃபைல் பார்த்தா 1 கொரி 15 செகண்ட் எடுத்தது. இண்டெக்ஸ் இல்லாமல் ஃபுல் டேபிள் ஸ்கேன் நடந்தது. ராகுல் இண்டெக்ஸ் ஆட் பண்ணினா கொரி 0.3 செகண்ட்ஸ் ஆயிற்று. மேனேஜர் சொன்னாரு குட் ஜாப் ராகுல். இப்ப பாத்தீங்கன்னா செக் ஸ்டாட்டிக் ஆர் டைனமிக் பேராமீட்டர். இப்ப மெத்தட் 1 பாத்தீங்கன்னா ட்ரை செட் குளோபல் அப்படின்னு கொடுக்குறீங்கன்னா, இப்போ ரீட் ஒன்லி வேரியபிள் அப்படின்னு அடிக்குதுன்னு வச்சுக்கோங்க. சிலது வந்து நீங்க டைனமிக்கா போய் செட் பண்ண போவீங்க. அப்ப என்ன சொல்லும், ரீட் ஒன்லி வேரியபிள் அப்படின்னு அடிக்கும். அப்ப நீங்க ஸ்டாட்டிக் பேராமீட்டர்னு அதை முடிவு பண்ணிட்டு அது எங்க போய் மாத்த முடியும், மை டாட் ஐஎன்ஐ ஃபைல்ல தான் நீங்க அதை மாற்ற முடியும். குளோபல் வேரியபிள்ஸ் லைக் வேரியபிள் நேம், இது இப்படியும் நீங்க செக் பண்ணலாம் என்ன வேல்யூ இருக்கு அப்படின்னு சொல்லி. இது வேல்யூ செக் பண்றது, இது வந்து குளோபலா டைனமிக்கா அப்படின்னு செக் பண்றது. இது நடந்துருச்சுன்னா அது டைனமிக்காவும் செட் பண்ண முடியுது. இல்ல அப்படின்னா, இது ஒரு ரீட் ஒன்லி வேரியபிளா இருக்குது அப்படின்னா நீங்க ஸ்டாட்டிக் பேராமீட்டர் அத, இந்த எரர் அடிக்குதுனாவே நீங்க எங்க செக் செட் பண்ணணும், மை டாட் ஐஎன்ஐ
ட்ரபிள் ஷூட்டிங் MySQL சர்வர் விண்டோஸ். எக்ஸாம்பிள் ஒன் பார்த்தீங்கன்னா MySQL நாட் ஸ்டார்டிங் மெமரி டு ஹை. இதான் பிரச்சனை. InnoDB பர்ஃபெக்ட்ஃபுல் சைஸ் வந்து அவைலபிள் ரேமோட அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இதோட வேல்யூவை போய் உள்ள கம்மி பண்ணணும். அதுக்கப்புறம் MySQL சர்வீஸை ரீஸ்டார்ட் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் அதை எப்படி ரீஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறத அந்த ஸ்டெப்ஸ் தான். ஸ்லோ கொரி. ஸ்லோ கொரின்னா ஸ்லோ கொரி லாக் எனேபிள் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் ஸ்லோ டாட் லாக் ஃபைலில் போயிட்டு லாக் ஆகும். அந்த கொரியை ஆய்வு பண்ணி அதுக்கு எக்ஸிஸ்டன் பிளான்லாம் கண்டுபிடிச்சி என்ன பிரச்சனை நடக்குது ஆய்வு பண்ணி இண்டெக்ஸ் தேவைன்னா இண்டெக்ஸ் ஆட் பண்ணுவீங்க. கொரியை ஆப்டிமைஸ் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா கொரி வராது, பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் ஆயிடும். அடுத்தது டூ மணி கனெக்ஷன். நிறைய கனெக்ஷன் இருக்கு அப்படின்னா இந்த கனெக்ஷனை வந்து டைம் அவுட்டை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்றது மூலமா நிறைய கனெக்ஷனை வெளில அனுப்பிச்சு விட்டுருவோம். அப்படியுமே இதை ஆல்டர் பண்ணாம இதை நம்ம செட் பண்றது மூலமாவே அவங்க நிறைய பேரை துரத்திடலாம். தேவையில்லாம கனெக்ட் பண்ணிட்டு அப்படியே இருப்பாங்க. ஐடிலாம் ரெடியூஸ் ஐடியல் கனெக்ஷன் செய்யறது மூலமாகவும் அது எப்படி செய்வோம், செட் குளோபல் வெயிட் டைம் அவுட் வேல்யூவை அட்ஜஸ்ட் பண்றது மூலமா, செட் குளோபல் மேக்ஸ் கனெக்ஷனை அட்ஜஸ்ட் பண்றது மூலமாகவும் பண்ணலாம். அது செய்யறதுக்கு முன்னால இதை அட்டாக் பண்ணுங்க. இது செஞ்ச பிறகு இதுக்கு வாங்க. செஞ்சு பார்த்துடலாமா எப்படி செய்யறதுன்னு? ரெடியா? MySQL ஓப்பன் பண்ணிட்டோம். கமாண்ட் ப்ராம்ப்ட் வைக்கிறேன். ஓப்பன் ஆயிடுச்சு. services.msc போய்க்கிறேன். services.mscன்னு அடிச்சீங்கன்னா வரும். டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா அந்த சர்வீஸ் கன்சோல் ஓப்பன் ஆகும். எப்படி MySQL சர்வீஸ் கண்டுபிடிக்கிறது? சாட்ல மெசேஜ் பண்ணுங்க. என்னாஜி? MySQL சர்வீஸ் கண்டுபிடிக்கிறது அதான் MySQL எம் டைப் பண்ணணும். எம்னு அடிச்சீங்கன்னா வந்துடும். லவுடு பாருங்க. இப்போ நான் இந்த சர்வீஸ்ல போயிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் போயிட்டு இங்க பாத்தீங்கன்னா எங்க அந்த கான்ஃபிக் ஃபைல் இருக்குங்கிறது தெரிஞ்சிடும். இப்படிதான் அந்த பாத்தை கண்டுபிடிக்கிறது. இதை நான் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் போட்டு நோட்ஸ்ல போட்டுறேன். how to find config file பாத்துன்னு விட்டுலாமா? how to find config file path in MySQL. இப்படிதான் பார்த்து கண்டுபிடிக்கலாம். இருக்குல்ல இதுல டிஃபால்ட் ஹைஃபன் ஃபைல் ஈக்குவல் டு அந்த பாத்து இருக்கு பாருங்க. ஓகே, இப்போ இந்த பாத்துக்கு போயிட்டு நம்ம அந்த ஃபைலை படிக்கலாம். ரெடி தானே? காப்பி பண்ணிட்டேன், ரன்னுக்கு போயிட்டேன், பேஸ்ட் பண்ணிட்டேன். டேட்டாக்குள்ள இருக்குது. my.ini ஃபைல். my.ini இதுல தானே இருக்கேன். ஓ சாரி, இங்கே இருக்கு. இருக்கு பாருங்க, கான்ஃபிகரேஷன் செட்டிங்ஸ் இருக்கு பாருங்க, டைப் மைன் இருக்குல்ல. ஆனா எது செய்யறதுனாலும் இது ஒரு பேக்கப் எடுத்துக்கணும். ஞாபகம் வச்சுங்க எப்பயுமே. என்ன சில நேரம் என்ன ஆகும், நம்ம எடிட் பண்ணுவோம், ஏதோ பிரச்சனை ஆகும், ரோல் பேக் பண்ண சொல்லுவாங்க. அப்ப என்ன பண்ணணும், பெஸ்ட் காப்பி திருப்பி பேஸ்ட்னு கொடுத்தீங்கன்னா அதுக்குள்ளேயே ஒரு காப்பி ஃபைல் கிரியேட் ஆயிரும். இப்போ இதை நான் செஞ்ச பிறகு ஏதோ பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்க, ரோல் பேக் பண்ண அப்படிங்க கத்துறாங்க அப்ளிகேஷன் டீம்லன்னா, இதை ரீநேம் பண்ணி விட்டு இதை வந்து மை அப்படின்னு மட்டும் வச்சு இந்த ஹைஃபன் காப்பியை தூக்கி விட்டீங்கன்னா பழையபடி வந்துடும்.
அதுக்கப்புறம் நீங்க சர்வீஸ் ரீஸ்டார்ட் பண்ணீங்கன்னா ரோல் பேக் ஆயிரும். புரியுதுல எப்படி ரோல் பேக் பண்றதுன்னு? இந்த ஃபைலை ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித் நோட்பேட், இதுதான் கான்ஃபிக் ஃபைல். இங்க போயிட்டு உங்களுக்கு என்ன அப்டேட் பண்ணணுமோ அப்டேட் பண்ணிக்கலாம். போட்டு மாத்தணுமா 3308ன்னு மாத்துங்க. சர்வீஸை ஸ்டாப் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. அது மாதிரி ஒன்று ஒன்றும் ஏற்கனவே ஸ்லோ queryல எனேபிள்ல தான் இருக்குது. ஸ்லோ query log ஈக்குவல் டு 1, ஸ்லோ query log ஃபைல் வந்து சர்வர் நேம் -slow டாட் லாக் 10 செகண்ட்ஸுக்கு மேல இருந்தா லாக் பண்ண அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதான் வந்து ஸ்லோ query எனேபிள் பண்ற ஸ்டெப்ஸ். பார்த்தோமே ஸ்லோ query. இது இல்லை அப்படின்னா இந்த இந்த கமெண்ட்டை கொடுத்துட்டு இந்த கமெண்ட்ஸ்லாம் சேவ் பண்ணிட்டு சர்வீஸை ஸ்டாப் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணி விட்டுருங்க. மேக்ஸ் கனெக்ஷன் இருக்கு பாருங்க 151. இப்ப இதை அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா 170ன்னு மாத்துறீங்க இல்ல 100ன்னு குறைக்கிறீங்க அப்படின்னா இங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நீங்க என்ன செய்யணும், சேவ் பண்ணிட்டு மை டாட் INI ஃபைல இதுல சரி சர்வீஸ் ஸ்டாப் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணுவீங்க. இது மாதிரி உங்களுக்கு என்ன வேணும்னா அதை இங்க மாத்திக்கலாம். என்னோட பிக் ஆஃபர் சைஸ் இருக்குல்ல, இது வேல்யூ மாத்தணுமா மாத்திட்டு சேவ் பண்ணுங்க. சேவ் பண்ணிட்டு சர்வீஸை ஸ்டாப் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணி விடுங்க. உங்களுக்கு புரியறதுக்காக ஒரு ஸ்கிரீன்ஷாட் மாதிரி எடுத்துக்கிறேன். இது மாதிரி இது அதிகமா நம்ம வந்து பயோஸ்கேல்ல இந்த கான்ஃபிக் ஃபைல்ல மாத்துறது பண்ணிட்டே இருக்கோம் எப்ப பிரச்சனை வந்தாலும். இது நல்லா தெரிஞ்சுக்குங்க. டென் மினிட்ஸ்ல முடிய போது நம்ம வந்து ரிஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போறேன், மேக்ஸ் கனெக்ஷனை வந்து 151 இருக்கா, 151 குளோபல் குளோபல் வேரியபிள்ஸ் லைக் மேக்ஸ் அண்டர் ஸ்கோர் கனெக்ஷனா 200 இப்போ அப்டேட் பண்ணோம்ல அந்த வேல்யூ பாருங்க 250ன்னு கொடுத்துட்றேன். கொடுத்துட்டேன், சேவும் பண்ணிட்டேன். சேவ் பண்றப்ப அந்த சேவஸ் டைப்பை கரெக்டா கொடுங்க. ஆல் ஃபைல்ஸ் கொடுத்துட்டு சேவ் கொடுங்க. ஏற்கனவே இருக்கிறத ரீப்ளேஸ் பண்ணட்டுமான்னு கேக்குது, எஸ் கொடுத்துருங்க. பர்மிஷன் இல்லை அப்படின்னு ஒரு சின்ன ட்ரிக் பண்ணுவோம். ஒரு நோட் பேடை ரைட் கிளிக் பண்ணி ரன் அட்மினிஸ்ட்ரேட்டரா ஓபன் பண்ணுங்க. பண்ணிட்டு எம்டி நோட் பேடை இந்த ஃபைலை போய் நம்ம ஓபன் பண்ண போறோம். இப்போ ஓபன் பண்ணி வச்சிருக்கோம்ல மை டாட் INI ஃபைல, அட்மினா அதை வந்து நான் ஓபன் பண்ண போறேன். ஓகேவா, இந்த ஃபைல் தானே ஓபன். இப்ப இது வந்து அட்மினா ஓபன் ஆயிருக்கு இந்த மை டாட்டா INI ஃபைல். அப்ப இங்க எனக்கு வந்து பண்ண விடும். இது புரியுது இல்ல, இதுல எதுவும் டவுட்ஸ் இருக்குதா? இந்த பேராமீட்டர் ரீஸ்டார்ட் எது பண்ணணும், அது எதை வச்சு டிட்டர்மைன் பண்றோம்? ரீஸ்டார்ட் ரெக்யூர்ட் ஆர் நாட் ரெக்யூர்ட்? அது வந்து static. இது நீங்க போய் கமாண்ட் ப்ராம்ப்ட்ல பண்ண டைப் பண்றீங்க.
கிடையாது. இங்க வந்து எடிட் பண்ணி சேவ் பண்ணி ஸ்டாப் பண்ணி சர்வீஸ். ரீஸ்டார்ட் தேவையா தேவையில்லையான்னு எப்படி தெரிஞ்சு? எப்படி அடிக்கும் கேக்குறீங்களா மொத்தத்துக்கும்? என்னென்ன ஸ்டாட்டிக் என்னென்ன டைமிங் கொடுக்கலாம். இருக்கு. இது வந்துட்டு நான் வந்து நம்ம கமாண்ட் ப்ராம்ப்ட்ல பாக்குறப்ப 200ன்னு இருந்துச்சு. நான் இப்ப 250 மாத்துறேன். கிளியர் தானே? இப்ப சேவ் பண்றேன், சேவ் ஆயிரும் பாருங்க. ஏன்னா அட்மின் வழியா வந்திருக்கும். ஒரு நோட் பேட அட்மினா. இப்ப சேவ் ஆயிடுச்சுன்னு எப்படி நான் கண்டுபிடிக்க முடியும்னா, அந்த ஃபோல்டர்ல போயிட்டு டைம் பாருங்க. இப்ப 10:05ன்னு காமிக்குது பாருங்க. இந்த ஒரு டைம் 3/2/2006 10:05. இப்ப உள்ள டைம் ஒரு நிமிஷத்துக்கு முன்னால. அப்ப நான் சேவ் பண்ணது ஒர்க் ஆயிடுச்சு. இப்ப நான் என்ன பண்ணணும்? சர்வீஸ ஸ்டாப் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டாப் பண்ணலாமா? ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸ்டார்ட். 8.1 இதை காமிக்குது. கரெக்டான விண்டோல தான் இருக்கும். அது இதுதானா அது? சரி பாத்திரலாம். இது 8.4.8 இருக்கு. இங்க நம்ம பாக்குறப்ப ஏதோ 8.0 இருந்துச்சு. இப்ப என்னமோ இதுலதான் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். சரி பார்க்கலாம் பார்க்கலாம். மாறிச்சான்னு பார்க்கலாமா? மாறல பாருங்க. நம்ம செஞ்ச தேர்வு வந்து அதுல இன்னொரு இன்ஸ்டன்ஸ் இருக்குல்ல, 8.4.8 அதுல செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதுக்கு போய்க்கிறேன். அது வந்து 33.07 போர்ட் ஞாபகம் இருக்கா? லாஸ்ட் கிளாஸ் நம்ம பண்ணோம்ல. ஓப்பன். இங்க போயிட்டு நான் பாக்குறேன். வேரியபிள் நம்ம செஞ்சது இருக்கான்னு பார்ப்போமா? லைக் மேக்ஸ் கனெக்ஷன்ஸ். இப்போ 250 நம்ம செட் பண்ணோம்ல, வந்துருச்சு பாருங்க. ஏன் இன்னொன்னு சேர்ந்து வருது? நம்ம பர்சன்டேஜ் கொடுத்தேன். அது வந்து பேட்டர்ன் மேட்சிங் மாதிரி மேக்ஸ் கனெக்ஷன் என்னென்ன பேராமீட்டர்ஸ் இருக்கு எல்லாத்தையும் எடுத்து வந்துடும். இதுக்கு இது மேட்ச் ஆகுற மாதிரி என்னென்னலாம் பேராமீட்டர்ஸ் இருக்கோ அனைத்தையும் எடுத்து வந்துடும். இன்னொன்று இருந்திருக்கு, அதையும் எடுத்துட்டு வந்துருச்சு. நம்ம மாத்தினது 215 கான்ஃபிக் ஃபைல்ல மேக்ஸ் கனெக்ஷன் தான். ஞாபகம் இருக்கா? அதை மாத்திருக்கோம் பாருங்க. நான் ஸ்கிரீன்ஷாட்டை எடுத்து இதுல போட்டுடுறேன். கனெக்ஷன் இன்னொரு இன்ஸ்டன்ஸ்ல போய் வந்து 8.0 இருக்குல்ல, அந்த இன்ஸ்டன்ஸ்ல போய் தேடிட்டு இருந்திருக்கோம். இது கிளியர் தானே? எதுவும் டவுட்டா? இந்த இருக்கு பாருங்க கத்தி. நீங்க கேக்குறது வந்து நான் சொல்றது புரியல என்னன்னு தெரியல. இந்த இருக்கு பாருங்க. இப்போ இது செய்யறீங்கன்னு வச்சுக்கோங்க. இமேஜின் பண்ணிக்கங்க, அஷ்யூம் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி ஒரு கமாண்ட் ரன் பண்றீங்க. எரர் என்ன அடிக்கும்னா ரீட் ஒன்லி வேரியபிள் அப்படின்னு அடிக்கும். இது மாத்த விடாது. உங்களுக்கு ஒரு ஆப்ஷனே கிடையாது. இந்த பேராமீட்டரை நீங்க எங்க போய் மாத்தி ஆகணும்னா மை டாட் ஐஎன்ஐ ஃபைல்ல தான் போய் மாத்தி ஆகணும். அப்ப அது ஸ்டாட்டிக். ஒருவேளை இங்க மாத்த விடுது அப்படின்னா இது டைனமிக்காவும் பண்ண முடியும்.
இது கிளியரா கார்த்தி? இல்ல வேற ஓகே ஓகே ஜி, கிளியர் கிளியர் கிளியர். தேங்க்யூ. அதுல பண்றது எல்லாமே ஸ்டாட்டிக் தான் இல்லைங்களா? ரீஸ்டார்ட் பண்ணி தான் ஆகணும். இல்ல ம். இந்த ரீட் ஒன்லி வேரியபிள் மை டாட் ஐஎன்ஐ அப்படின்னாவே, இந்த ரீட் ஒன்லி வேரியபிள்ல நீங்க கமாண்ட்ல ரன் பண்றப்ப எரர் அடிக்குதுனாவே வேற வழியே கிடையாது, அது ஸ்டாட்டிக் பேராமீட்டர் தான். நீங்க எங்க வந்து ஓகே. மாத்தி ஆகணும்? இப்ப மேக்ஸ் கனெக்ஷன் பண்ணோம்ல, இங்க வந்து இனிஷியலைசேஷன் ஃபைல்ல போயிட்டு சேஞ்ச் பண்ணி ஆகணும். ஆமா, மை இந்த டாட் ஐஎன்ஐ. INI ஃபைல்ல போயிட்டு அந்த வேல்யூவை மாத்தி நீங்க சேவ் பண்ணிட்டு சர்வீஸை ஸ்டாப் பண்ணிட்டு ரீஸ்டார்ட். ஸ்டார்ட் பண்ணணும். பண்ண பிறகு இந்த மாதிரி வந்து வெரிஃபை ஓகே. பண்ணுங்க, நீங்க செஞ்சது மாறிடுச்சான்னு சொல்லி. நீங்க செஞ்சது கரெக்டான வேல்யூ ஞாபகம் இல்லைன்னா இந்த மாதிரி பேட்டர்ன் மேட்சிங் கொடுத்துருங்க. ஷோ குளோபல் வேரியபிள்ஸ் லைக்னு கொடுத்துட்டு கொஞ்சம் தான் ஏதோ கொசுறு தெரியுது நீங்க செஞ்சதுல அப்படின்னா மெமரி அப்படின்னு வச்சுக்கோங்க. எனக்கு மெமரி மட்டும் தான் ஞாபகம் இருக்கு, வேற எதுவும் தெரியல அப்படின்னா முன்னால ஒரு பர்சன்டேஜ் பின்னால ஒரு பர்சன்டேஜ், மெமரி இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துடும். இது ஜஸ்ட் வெரிஃபை பண்றது எப்படி அப்படிங்கிறதுக்காக அப்படி சொன்னேன். நீங்க வந்து செஞ்ச பிறகு அது அமௌண்ட் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி நம்ம 250 மாத்தணும், மேக்ஸ் கனெக்ஷன் மாறிச்சு பாருங்க. இது மாதிரிதான் நம்ம வந்து ஒர்க் பண்ணுவோம். இப்போ இந்த கான்ஃபிக் ஃபைல போய் பாத்தீங்கன்னா ஒண்ணுக்கு முன்னால நிறைய டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், கமெண்ட்ஸ் போட்டுரும் பாருங்க, அதை கோ த்ரூ பண்ணி பாருங்க. இங்க சொல்றாங்க பாருங்க, InnoDB buffer full size, the size in bytes of the buffer pool, the memory area where InnoDB catches table and index data. டிஃபால்ட் வந்து இப்போ இங்க வந்து டிஃபால்ட் தான் செட் ஆயிருக்கு 128 MB. The maximum value depends on the CPU architecture. The maximum is இவ்வளோ 32 பிட்ல. இப்போ 32 பிட்ல யாரும் இப்போ வச்சிருக்க லேப்டாப் சரி 64 பிட் தான். இப்போ நம்மளோட இதுல மெமரி எவ்வளோன்னு பார்ப்போமா? ரைட் கிளிக் பண்ணி இங்க டாஸ்க் மேனேஜர் வர மாட்டேன்.